காட்டுல எத்தனையோ மிருகங்கள் இருந்தாலும், அத்தனை மிருகங்களும் அவங்கவங்கள அவங்கவங்க காப்பாத்திக்கணும். யாரும் காப்பாத்த மாட்டாங்க. இதுதான் காட்டோட ரூல். இந்த ரூல் எப்படி உங்களுக்கு புரியிற மாரி சொல்றது? இப்ப நாட்டுல எவன் ஆட்சியில இருந்தாலும் சரி, இல்லாம போனாலும் சரி, எவன் ஆண்டாலும் சரி, எவன் ஆளாம போனாலும் சரி, அவன் குடும்பத்த அவன் தான் காப்பாத்த வேண்டியதா இருக்கு. அவன் வேலைக்கு போனா தான் அவன் சாப்பிட வேண்டியது இருக்கு. இதே மாரி சூழல் தான் காட்டுலயும். காட்டுலலாம் சிங்கமா இருந்து வாழ்றதே கஷ்டம். முயலா இருந்து வாழ்றப்ப எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு யோசிக்கணும். அப்படி இருந்தாலும் ஒரு அழகான முயல் குடும்பம். நாம் இருவர் நமக்கிருவர்ங்கிறத இந்த மனித சமுதாயத்துல தான் கடைபிடிக்காம போனாங்க. ஆனா காட்டுல அந்த முயல் குடும்பம் கடைபிடிச்சது. எப்போதுமே சந்தோஷமா ஒரு வாழ்க்கை பயணம் போயிட்டு இருக்குதுன்னா மனித வாழ்க்கையில தான் இல்ல, மிருக வாழ்க்கையிலயும் சரி, இடையூறுகள் வந்தே தீரும். ஆனா இங்க இடையூறு எப்படி தெரியுமா? அந்த குட்டி முயல்கள். குட்டி முயல்கள்னா இந்த நண்பா நண்பீஸ்ங்கிற பருவத்துல இருக்கிற முயல் இருக்கு இல்லையா? அந்த முயல்ல அந்த குடும்பத்துல இருக்கிற அந்த ஒரு முயல் தனியா வெளியில போயிருக்கு. அந்த நேரம் பார்த்து பன்னி கூட்டத்திலிருந்து தனியா போன பன்னியும், நரி கூட்டத்திலிருந்து தனியா போன நரியும் 2ம் சேர்ந்து அந்த முயல எடுத்தோனையுமே துரத்தல. துரத்திருந்தா கூட அந்த முயல் தப்பிச்சிருக்கும். நரி தந்திரம் பண்ணி ஏமாத்தி கூட்டிட்டு போயிருக்கு. பன்னி தான் எல்லா விஷயத்தையும் செஞ்சிருக்கு. என்ன தெரியுமா செஞ்சிருக்கு? பன்னி பன்னியோட பண்ற விஷயத்த பன்னி முயலோட பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கு. குட்டி முயல் கத்தி கதறிருக்கு. சத்தம் கேட்காம இருக்குங்கிறதுக்காக முயலை கொன்னுட்டாங்க. என்ன பண்றது? காட்டு வாழ்க்கை. கண்டுபிடிச்சாச்சு. பன்னியையும் நரியையும் கண்டுபிடிச்சாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு தண்டனை என்ன கொடுக்கலாம்னா, செத்து போனவங்கள மின் மயானத்துல வச்சு எரிச்சு சாம்பலாக்குறோம்ல, அதே மாதிரி இவங்கள உயிரோட வச்சு மின் மயானத்துல உள்ளர தள்ளி எரிச்சா அது சரியான தண்டனையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த தண்டனை சரியான தண்டனை தான் நீங்க விருப்பப்பட்டா கமெண்ட் பண்ணுங்க.